வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது என அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸை முழு வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு நம்ம லோகேஷ். லியோ படத்தில் செஞ்ச தவிர இந்த படத்துக்கு செய்யக்கூடாது எனவும் ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம லோகேஷ். அந்த வகையில் தான் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே இந்த படம் எல்சிவியில் வராது எனவும், இந்த படம் தனியான ஒரு யூனிவர்ஸ் எனவும், இந்த படம் போதை சம்பந்தமான காட்சிகளும் இருக்காது எனவும், தங்க கடத்தலை மையமாக வச்சு இந்த படம் எடுக்கப்பட போகுது எனவும் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார் லோகேஷ். அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அப்டேட்ஸை கொடுத்துட்டே வந்தார். இந்த படத்தில் பேன் இந்தியன் ஆக்டர்ஸான ஷவுகேன் சாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாங்க என சொன்னார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த பாடல் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சிட்டுக்கு வைப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இந்த பாடல் ரொம்பவே வைப்பை கிளப்புச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்திலிருந்து இரண்டாவது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் வந்துச்சு. அதாவது இது ஒரு குத்துப்பாட்டு. இந்த பாட்டில் பூஜா ஹெக்டே தான் நடனம் ஆடுறாங்க எனவும், இந்த பாட்டு 1000 நடன கலைஞர்களை வச்சு உருவாகுது எனவும் சொல்லப்பட்டது. மேலும் இந்த பாட்டை அனிருத் தான் அவர்கள் பாடியிருக்கார் எனவும், உக்கும் பாடலை எழுதினவர் தான் இந்த பாட்டையும் எழுதியிருக்காரு என சொல்லப்படுது. மேலும் உக்கும் பாடல் மற்றும் காவாலா பாட்டு எந்தளவுக்கு ஜெயிலர் படத்தில் ஒரு சாதனை பண்ணியிருந்துச்சோ அதை விட அதிகமாக இந்த படத்துக்கு இருக்கும் என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் சாங் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கான முழு வேலைகளிலையும் படக்குழு ஈடுபட்டிருக்காங்களாம். ஆனால் ரசிகர்களுக்கு இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கலக்கம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோங்களோட படங்கள் சமீப காலமாக ஓடுறது கிடையாது. அப்படி தான் வீரதீரசுரன் நம்ம விக்ராமுக்கு நல்ல படமாக இருந்தாலும் அந்த படத்தை மக்கள் ஆதரிக்கலை. அதே போல் தான் குட் பேட் அக்லி, இந்த படம் அஜித்துக்கு ஒரு டிசாஸ்டர் மூவியாக ஆகி போயிடுச்சு. படத்தில் கதையும் இல்லை, திரைக்கதையும் இல்லை. அதை தொடர்ந்து ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. அதை கழித்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரஜினியோட கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. மேலும் ரஜினி இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து அவருடைய ஓய்வை அறிவிப்பார் என தெரிவிக்கப்படுது. இதனால் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கவலையில் தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.